ராமராமா குருவாசரः வியாழக்கிழமை 9ஆம் தேதி பராபவ வருஷம் ஆனி மாதம் 25ஆம் தேதி நவமி திதி கார்த்தால 6 மணி 23 நிமிஷம் வரை, பின்பு தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் கார்த்தால 11 மணி 26 நிமிஷம் வரை, பின்பு அபபரணி நட்சத்திரம் சுகர்ம யோக கரஜகரணம். ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் கார்த்தால 6லிருந்து 7:30 வரை. வீட்டின் நிலைப்படியில் அமர்வதோ கால்களை வைப்பதோ ஏன் செய்யக்கூடாது? அதாவது வாசப்படியில் மகாலட்சுமி இருக்கா அப்படின்னு சொல்லுவா. வாசப்படியில் நிற்கக்கூடாது, கண்டிப்பாக நிற்கக்கூடாது. அதுவும் சந்தியா காலங்கள்லாம் நிற்கவே கூடாது. எப்பயுமே வாசப்படியில் நிற்கக்கூடாது. உள்ளே நிற்கலாம், இல்லை வெளியில் நிற்கலாம். அதே மாதிரி நில வாசப்படியும் மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அது ஏன்னா அங்கே சில தேவதைகள்லாம் தியானம் பண்ணி பூஜை பண்ணியிருப்போம், அங்கே ஆவாகனம் பண்ணி. வீடு நிர்மாணம் பண்ணுறச்ச வீட்டை எப்படி நிர்மாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழிமுறை இருக்குது, மந்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த இடத்துங்களில் தூண்கள் வைக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரப்படி எல்லாம் இருக்குது. சூத்திரக்காராலும் அதாவது மகர்ஷிகளும் எப்படி வீட்டை நிர்மாணம் பண்ணணுங்கிற வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ ஒவ்வொரு இடத்துல சில தேவதைகள்லாம் ஆவாகனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி வீட்டு நிலப்படியை மிதிக்கக்கூடாது. அதே மாதிரி அதில் நிற்கவும் கூடாது. அதே மாதிரி நிலப்படியில் கரெக்டாக படியில் இருந்துட்டு எதையும் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இன்னும் உள்ளே இருந்து கொடுக்கணும், அவன் உள்ளே போய் வாங்கணும். இல்லை வெளியிலேருந்து கொடுத்தான்னா இவனும் வெளியில் போய் வாங்கணும். படிக்கு உள்ளே இவன் நின்றுண்டு வெளியிலேருந்து கொடுக்கறத வாங்கக்கூடாது, இவனும் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம போஸ்ட்மேன்லாம் போஸ்ட்டு கொடுத்தா, இல்லை பால்காரன் பால் போட்டான், நியூஸ் பேப்பர் போடுறான், கொடுக்குறான் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம்? அப்படியே கதவை திறக்கிறோம், அவன் வாசப்படிக்கு வெளியில் நிற்கிறான், அப்படியே உள்ளே நின்று அப்படியே கையை நீட்டுறோம், அவன் கொடுத்துட்டு போய்ட்றான், வாங்குறோம். ஆனால் அப்படி பண்ணாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பண்ணக்கூடாது. நீ வெளியில் போய்டு, அவனை உள்ளே விடக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னா நீ வெளியில் போய்டு. வெளியில் போய் நின்றுண்டு வாங்கிக்கோ, போஸ்ட்டை வாங்கிட்டு அப்புறமா உள்ளவா. இல்லை அப்படின்னா அவனை உள்ளே வர சொல்லு, அவனை உள்ளே வர சொல்லி கொடுக்க சொல்லி அதை வாங்கிக்கோ. நீ கொடுக்கறதா இருந்தாலும் இதே வழிமுறை தான். இப்படி சாஸ்திரங்கள் ரொம்ப சூக்ஷ்மமாக இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. ராமராம்.